வீரா சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆச்சரி நகையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. கடைசியாக வந்து அந்த செயினை தான் வந்து பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இது சுத்தமான தங்கம் அப்படின்னு சொன்ன உடனே வீராக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிடுது. என்ன இது சுத்தமான தங்கம்னு சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஒரு பக்கம் வள்ளி என்ன இவர் தங்கன்னு சொல்கிறாரே, தப்பிச்சிட்டாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கா. ராமச்சந்திரன் வந்து இந்த மாதிரி இனிமேல் பண்ணவே கூடாது, போதுமா வள்ளி உனக்கு, எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, அவங்கள வந்து நீ அசிங்கப்படுத்துகிற, என் பிள்ளையோட கல்யாணத்தோடு வந்து இந்த வழக்கம்லாம் வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க. வீராக்கிட்டே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா வீராவும் அவங்க அம்மா வந்து தனியாக போய் பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா இதில் நீ கவரிங் நகை இருக்குதுன்னு சொன்னேன், ஆனால் அவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சுத்தமான தங்கன்னு சொல்கிறாங்களேம்மா, என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அதாண்டி எனக்கும் தெரியல, ஆனால் நான் வச்சது கவரிங் நகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா நகையும் எடுத்து பார்க்குறாங்க. அதில் தான் அப்போ அந்த செயினை வந்து பார்க்குறாங்க. இது நான் வச்ச கவரிங் செயின் கிடையாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது யாருமா மாற்றி வச்சுருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்ருக்க. அப்போது அங்கே ஒருத்தவங்க வராங்க. அந்த செயினை யார் மாற்றி வச்சதுன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. மாறன் வந்து நகையை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அத்தை முகத்தை வந்து பார்த்துருப்பாங்க. அவங்க ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷனாக வந்து பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன இது எல்லாமே தங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்குறாங்க. வீராவோட முகத்தையும் பார்க்குறாங்க. வீராவும் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு என்னவோ தப்பாக இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நகையெல்லாம் பார்க்குறாங்க. அப்போது கடைசியாக அந்த செயினை வச்சுருப்பாங்க. அந்த செயினை பார்த்த உடனே மாறன் வந்துட்டு இது கவரிங் செயின் மாதிரி இருக்குது, இதான் விஷயமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவர் கழுத்தில் இருந்த செயினை கழட்டி அங்கே வச்சுட்டு அந்த கவரிங் செயினை வந்து கையில் வந்து எடுத்துடுறாங்க. யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடியே எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்துடுவாங்க. இது வந்து அந்த லேடி வந்து பார்த்துருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. உடனே வீரம் வந்துட்டு சரி யார் அதை நகையை மாற்றி வச்சதுன்னு பார்த்தீங்களா, யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ராமச்சந்திரன் ஐயாவோட பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க ராமச்சந்திரன் ஐயாவோட பையனா 3 பேர் இருக்காங்களே, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்ல அப்போது வீரோட அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க அது கண்டிப்பாக வந்து ராகவன் தம்பியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வீரா வந்துட்டு அவர் நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக யோசிக்கிறாரு, நம்மளை வந்து காப்பாற்றிருக்காரு அவர் அப்படின்னு வீரா நேராக வந்து ராகவன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. எங்களை நீங்கள் ரொம்ப காப்பாற்றிட்டீங்க, எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணுறீங்க, நீங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ராகவன் எதுக்காக இவன் நம்மக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு வள்ளி ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. என்ன இது நாம் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இந்த நகையை யார் மாற்றி வச்சுருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு ஓஹோ இந்த மாறன் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான், இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து கிச்சனில் இருப்பார். நேராக போகிறாங்க. டேய் இங்கே வாடா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஆமாம் நீ தானே அந்த செயினை மாற்றி வச்ச, ஒழுங்காக உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல என்னத்தை கண்டுபிடிச்சிட்டியா, உன் பிளானை எப்படி வந்து சொதப்பன பார்த்தியா அப்படின்னு ரொம்ப கிண்டலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வள்ளி வந்துட்டு டேய் உனக்கு எதிராக செயின் எப்படிடா மாற்றின நீ அப்படின்னு கழுத்தை வந்து பார்க்குறாங்க. டேய் நான் போட்டு செயினை வச்சுட்டியா, அட பாவி இப்படி நகையை தூக்கி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டியேடா, ஏன்டா நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்ல அத்தை எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ என்ன பண்ணாலும் சரி இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சிறுக சிறுக சேர்த்து வச்சு உனக்காக ஒரு செயின் எடுத்து போட்டால் அதை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டியேடா, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு மாறன் வந்து அடிக்கிறாங்க. அப்போ மாறன் வந்து அமைதியாக இருக்காரு. அப்போ வள்ளி வந்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு என்ன நடந்தாலும் சரி இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாறன் அதெல்லாம் உன்னால் முடியவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மாறனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மாறன் தான் நகை அங்கே வச்சது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. வள்ளி மாறன்கிட்ட சவால் விட்டுட்டு அங்கேருந்து வந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா வீரா வந்துட்டு நேராக போயிட்டு கண்மணிக்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. என்ன கண்மணி நகை யார் மாற்றி வச்சுருப்பாங்க தானே யோசிச்சுட்ருக்க நீ அப்படின்னு சொல்ல அப்போ நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து கண்மணிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ராகவன் தான் மாற்றி வச்சுருக்காரு, ராகவன் வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக நடந்துக்கிறாரு, அவர் ரொம்ப நல்லவர், நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வீரா அதை சொன்னதை கேட்டு கண்மணி வந்துட்டு நாம தான் இவரை வந்து சந்தேகப்படுறோமோ, இவரை வந்து நாம் கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படின்னு, இவர் ரொம்ப நல்லவராக இருக்காரு அப்படின்லாம் வந்து அவங்க மனசு வந்து மாறுது. அப்போ ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ராகவன் பேசுகிறத வந்து பார்த்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஜூஸ் வந்து குடிச்சிக்கிட்டே சரி நாம் இதை அவருக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு கண்மணி வந்துட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. நேராக எடுத்துகிட்டு போயிட்டு ராகவன்கிட்ட ஜூஸ் குடிங்க அப்படின்னு கொடுக்கலான்னு போகிறாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே ஒருத்தவங்க உள்ளே ஓடி வராங்க. தம்பி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒருத்தவங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்து கடைக்குள்ளே விட்டுட்டான் வண்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கும் அடிப்படலை அப்படின்னு வந்து ராகவன் வந்து கேட்டுட்ருக்காங்க. அது கேட்டு கண்மணி வந்து ரொம்ப அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.